கடலூர் மாவட்டத்தில் பல இடங்களில் பெய்த கனமழையால் மக்கள் எதிர்கொண்ட இன்னல்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடலூர் மாவட்டம் முழுவதும் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் பல்வேறு இடங்களில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக சாத்தனூர் அணையில் இருந்து வினாடிக்கு 1,70,000 கன அடி தண்ணீர் நேற்று இரவு திறந்துவிடப்பட்ட நிலையில் மாவட்ட நிர்வாகம் இன்று காலை தாமதமாக கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர கிராம பகுதிகளில் பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்து பொதுமக்கள் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டது. மேலும் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரங்களில் அரிப்பு ஏற்பட்டு பல்வேறு இடங்களில் அணை உடையும் நிலையில் உள்ளது. இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பில் போதிய ஏற்பாடுகள் செய்யாததால் கிராம மக்களும் தன்னார்வலர்களுமே தென்பெண்ணை ஆற்றின் கரையை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர் புதுச்சேரி சென்னை சாலை துண்டிக்கப்பட்டது. பெரிய கங்கனாங்குப்பம் என்ற இடத்தில் சாலையில் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் செல்வதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளேயும் தண்ணீர் புகுந்தது. கடலூர் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக கரையோர பகுதிகளாக உள்ள சுப உப்பளவாடி, குண்டு உப்பளவாடி, தாழங்குடா, உண்ணாமலை செட்டிசாவடி, வெளி செம்மண்டலம் போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குடியிருப்பில் வெள்ள நீர் சூழ்ந்தது. இதனால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்று முகாம்களில் தங்க வைக்கும் பணியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் டிராக்டர் உதவியுடன் சென்று பார்வையிட்டார். மேலும் அப்பகுதியில் சிக்கியுள்ள பொதுமக்களை விரைந்து மீட்க நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டார். மேலும் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு உணவுகளை வழங்கினார். இந்த நிலையில் வெள்ளம் மற்றும் மீட்பு நடவடிக்கை குறித்து மாவட்ட சிறப்பு கண்காணிப்பு அலுவலர் ககன்தீப் சிங் பேடியுடன் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். நமது சிறப்பு கண்காணிப்பாளர் ககன்தீப் பேடி அவர்கள் நம்முடன் உள்ளார். அவருடன் விரிவான தகவலை பெற்றுக்கொள்ளலாம். சார், இப்போ எந்தெந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு, இங்கேருந்து எவ்வளோ பேர் வந்து மீட்பு நடைபெறுது, எவ்வளோ பேர் பாதுகாப்பான தகவல் வச்சுருக்கு சார்? இது தென்பெண்ணையாறில் வந்து ஒரு வரலாற்று காணாத தண்ணி வந்துட்டு இருந்தது. ஒரு 2,40,000 கனஅடி தண்ணி வந்துட்டு இருந்தது. அதனால் ரிவர் இரு பக்கம் குறிப்பாக கீழே இருக்கக்கூடிய பகுதி கடலூர் சைடு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள்லேருந்து அவுட் ஃப்ளாங்க் ஆகிட்டு தண்ணி வந்துட்டு இருக்குது. அதனால் மக்கள் தாழ்மையான இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு கல்யாண மண்டபத்தில் தங்க மாதிரி அரசு சார்பாக மாவட்ட ஆட்சியர் வழியாக சொல்லப்பட்டுள்ளது. இப்போது இந்த பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் நீங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறீங்க. இந்த பகுதி மக்கள் ஏன் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்குறாங்க. ஏன்னா விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகபட்சமான மழை இருந்தது. சிறப்பு அதிகாரியை உங்களையும் அரசு நியமிச்சிருந்தாங்க. ஏன் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கல? இங்கே இருக்கிற ஷட்டர் ஓப்பன் பண்ணல, தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது இல்லை எனக்கு கொஸ்டினி. அதாவது ஆற்றுல 1.8 lakh கனடியிலிருந்து 2.4 lakh கனடி தண்ணி இருக்கும்போது இட்ஸ் அ நேச்சர். ஸோ சைக்ளோன் வழியாக எவ்வளோ தண்ணி வரும்போது இட்ஸ் அ நேச்சுரல் திங். நோ ஒர்க் ஆர் நோ ஸ்டெப் கேன் ஆக்சுவலி ஸ்டாப் ஃப்ளட்டிங் ஆஃப் த ரிவர். ஸோ வி ஆர் டூயிங் அவர் பெட். எல்லாமே தெர் இஸ் நோ ஒரு முயற்சி மக்களோட சேர்ந்து தான் முயற்சி எடுக்க வேண்டும், எடுத்துகிட்டு இருக்கோம். தேங்க்யூ. மாவட்டம் நிர்வாகம் சார்பாக துரிதமான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அதிகாரிகள் மட்டும் தெரிவித்தனர். வேந்தர் செய்திகளுக்காக கடலூரிலிருந்து செய்தியாளர் ராஜ்குமார்.